இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதலை. இந்த படத்தில் வந்து ராஜா வந்து நான் அன்போடு வந்து என்னை அழைச்சதுனால வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட பாடல்கள் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து மெலிந்த இரவை போல் புருவம் கண்டேன், பகலின் மேலே இரவை வைத்தது போல் விழியை கண்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓமை உமா சுரந்தன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி கானாபாலா அவர்களோட பாட்டும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு சாங் அவர் பண்ணியிருந்தார். அமலா பால் ஆவின் பால்ன்ட்டு பாலுக்கு பால் 6 அடிச்சிருந்தார் அந்த பாட்டில். நிறைய இப்போ வந்து பாடல்கள் வந்து நிறைய வந்து புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய தமிழில் வந்து ஒரு 5 லட்சம் வார்த்தைகள் இருக்குன்னா, சொற்கள் இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 4 லட்சம் சொற்கள் அதை வந்து நம்ம பயன்படுத்தலை, பாடல்களில் பயன்படுத்தலை, இல்லைனா வந்து வழக்கில் இல்லை. அது மாதிரியான நிறைய சொற்கள் வந்து இருக்குது. நம்ம புதிய புதிய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கான சொற்கள் வந்து தமிழில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதுக்கு தமிழ் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சொற்கள்லாம் வந்து தமிழில் நம்ம பாடல்களில் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஏன்னா வந்து பாடல்கள் மட்டும்தான் வந்து இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் முக்கியமாக வாழ்கிற தமிழர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து தமிழை கொண்டு போய் சேர்க்கறது அது ஒரே ஒரு மீடியம் வந்து திரைப்பட பாடல்கள் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து எல்லா பாடலாசிரியர்களும் எழுதணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. என்னுடைய பாடல்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். புதுசாக நிறைய பாடலாசிரியர்கள் வந்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்க முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை வந்து தமிழ் திரைத்துறையில் இன்னும் நிறைய பெண் பாடலாசிரியர்கள் வரணும் அப்படின்றது. அவங்க ஒரு பெண்களோட கோணத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் நிறைய பாடல்கள் உதாரணத்துக்கு சொல்லுவேன். ரொம்ப ஒரு சின்ன பாடல் சொல்லணும்னா வந்து ஒரு ஆண் பாடலாசிரியர் வழக்கமாக வந்து ஒரு பெண்ணை வந்து எழுதும்போது ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ இல்லை ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ எழுதும்போது என் கூட என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அடுத்தது என்ன சிந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக அதை ரொம்ப ரெகுலராக பார்த்துட்டு இருப்போம். தாமரை அவர்களோட வரி ஒரு பாடலில் வரும், என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வரி போகும். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஒரு கோணமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப விரல் விட்டு என்னும் அளவுக்கு தான் வந்து பெண் பாடலாசிரியர்கள் இப்போது இருக்காங்க. அவங்க இது மாதிரி நிறைய பாடல்கள் இது மாதிரி வரணும், நிறைய பாடலாசிரியர்கள் வரணும், எழுதணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. முன்னாடி காலங்களில் ஒரு 80கள்லையோ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 60-70கள்லையோ இருந்த சமூக பிரச்சனைகள், சமூக சிந்தனைகள் வந்து பாடல்களில் நிறைய வெளிப்படும். காதல் பாடலாக இருந்தாலும் ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த பாடலாக இருந்தாலும் அந்த சிந்தனைகள் வெளிப்படும். இன்றைக்கி வர திரைப்படங்கள் அது மாதிரியான சூழல் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் அமையுது பாடல்கள் எழுதுறதுக்கு. ஆனால் முன்னாடி இருந்ததை விட சமூக பிரச்சனைகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இருந்த மாதிரி இல்லாமல் வெவ்வேறு ரூபங்களில் வந்து இப்போதைக்கு நம்ம விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அறிவுரையாக சொல்லும்போது நிறைய பேர் கேட்க விரும்புறதில்லை. ஒரு பாடல்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக ஒரு ஃபுல்லாக ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொழுதுபோக்குக்கான. அதில் ஆனால் சொல்லும்போது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு அதை சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துப்பாங்க. இந்த படம் வந்து அழகாக இந்த 2 பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமும் வந்து வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு என்ன அழைச்சதுக்காக எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தம்பி மதன் கார்கி உள்ளிட்ட கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை நல்கிய சகோதரி அவர்கள் சொன்னார்கள் நான் உடனே புறப்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த சங்கடத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைத்தாலும் தடையாக இந்த விழாவில் சொல்லக்கூடாது என்று சொல்வார். இருப்பினும் சொல்லுகின்றேன், எனது அண்ணன் மகன் நெஞ்சு வலி காரணமாக அப்போலோவில் அட்மிட் செய்திருக்கிறார் என்று உள்ளே நுழையும் போது தான் சொன்னார்கள். ஆகவே அந்த தவிப்பு என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பாடல் செவி குளிர சிந்த மகிழ அவனி எங்கும் பவனி வந்திடவும், இந்த சரணம் என்கின்ற சூரிய பெயருக்கு தக்கவாறு இந்த படம் மிக சிறப்பான பொறுப்பான படமாக வெளிவரவும், கடந்த காலத்தில் பார்க்க போனால்
பாக்யராஜுக்கு ஒரு எப்படி வரவேற்பு இருக்கிறதோ அந்த வரவேற்பு இந்த படத்தின் நாயனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சரவணன் என்கிற சூர்யா படத்தின் இசைகள் விட்டலா சிறப்பாக நடந்தது. பாடல் காட்சிகள் எல்லாம் நல்லா இருந்தது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விஷயம், அந்த நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதில் தனுஷ் அவர்கள் அந்த அறிமுகமான துளுவதெலுமை போஸ்டரை ஒட்டியிருப்பாங்க. அப்போது அது ரொம்ப நாளாக கிளிக்காமல் இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் நின்றுக்கிட்டே இருப்போம், டீ சாப்பிட்டுட்டே இருப்போம். எல்லாருமே அதை கிண்டல் பண்ணுவாங்க. இவெல்லாம் ஏன் நடிக்கிறான், இதெல்லாம் என்ன மூஞ்சி அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் படம் ரிலீஸ் ஆனப்போ தேவி கருமாரி தியேட்டரில் போய் பார்க்கும்போது அவரோட நண்பர்களும் வந்திருந்தாங்க. கர்ச்சிப் கட்டிக்கிட்டு முதல் படம் பார்த்துட்டு, அப்போ படத்தில் அறிமுக காட்சி முதல்ல எடுத்தவொடனே வெளியில் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அதை முதல் காட்சியில் அவரே சொல்லுவார் கண்ணாடியை பார்த்து, தூ இதெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படின்னு முதல்ல டைலாக் தானே சொல்கிற டைலாக். அது மாதிரி இவங்களும் அதே மாதிரி இவர் யார் நடிக்கிறார் அப்படின்னு கேட்டப்போ அவரே சொல்லிக்கிட்டார், இது சுமார் மூஞ்சி தான் அப்படின்னு. அந்த மாதிரி அதை ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தோட இசையமைப்பாளர் மொத்தமாக டீம் எல்லாரும் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் என்கிற சூர்யா என்ற இந்த படத்தில் நான் தாவணியில் தாஜ்மஹால் கும்முன்னு தான் நிற்கிதுன்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதை இன்னும் ஷூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த பாடல் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இப்போ ஒளிபரப்பாங்கன்னு. ஆனால் ஒளிபரப்பில் ஷூட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பாடல் வெற்றி பெறும் நான் நினச்சிட்டு இருக்கேன். பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏற்கனவே மியூசிக் டேரக்டர் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. இந்த பாடலுக்கு வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட பாடலாட்சி சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு மரியாதை செய்து வந்திருக்கும் திரு தமிழாமுதன் அவர்களுக்கும் திரு புண்ணியா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு டைரக்டர் ராஜா சுபே அவர்களுக்கும் திரு தன்ராஜ் மாணிக்கம் அவர்களுக்கும் எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் திரு மதன் கார்கேயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். சரவணன் என்கிற சூர்யா இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம், இப்போ எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி 2.5 மணி நேரம் உட்காந்து எல்லாம் வயிறு குழுங்க சிரிப்பீங்க நம்ம ஹீரோ சாரை பார்த்தா. நல்லா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. இந்த பிஸி ஷெடியூலில் வந்திருக்க மதன் கார்கி சார், வெற்றி மகாலிங்கம் சார், உமா சுப்பிரமணியம் மேம், சீர்காழி சிற்பி சார், மியூசிக் டைரக்டர் தன்ராஜ் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.